அனைவருக்கும் வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. நான் தென் சென்னைக்கும் கிருஷ்ணகிரியிலிருந்து நீலகிரி வரைக்கும் உள்ள 11 மாவட்டங்களுக்கும் பொறுப்பாளராக இருக்கேன். தென் சென்னையில் மிக சுறுசுறுப்பாக நடைபெற்று வருகிறது. இன்னைக்கு நேற்று முழுதா விருகம்பாக்கம் சட்டமன்றத்தில் உள்ள சில வாக்குச்சாவடிக்கு சென்று நாங்கள் சேர்த்தோம். இன்று நான் சைதாப்பேட்டை, டி நகர், மயிலாப்பூர் சட்டமன்றத்தை சார்ந்த சில வாக்குச்சாவடி இடங்களுக்கு சென்று இந்த உறுப்பினர் சேர்க்கையை நாங்கள் சேர்த்தோம். மிகுந்த உற்சாகமாக மக்கள் கலந்து கொண்டார்கள். கடைக்கு செல்லும் பொழுதும் சரி, தெருக்களிலும் அவங்களே அவர்கள் பதிவு செய்து கொண்டார்கள். சிறுபான்மையின மக்கள் கூட ஆர்வமாக கலந்து கொண்டார்கள். மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் தான் முதல் உறுப்பினராக சேர்ந்தார்கள். இன்று அகில பாரத அளவில் ஏறக்குறைய 3 கோடி பேர் சேர்ந்திருக்கிறார்கள். தமிழகத்திலும் பல லட்சம் பேர் சேர்ந்து வருகிறார்கள். அதனால் மிகுந்த உற்சாகத்தோடு நாங்கள் இதில் பணியாற்றி வருகிறோம். இப்போ பாரதிய ஜனதா கட்சி உண்மையாக வெற்றி பெற்று இன்று மத்தியில் நல்லாட்சி செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் ராகுல் காந்தி வெளிநாட்டுக்கு போய் நம்ம நாட்டோட பெருமையை முற்றிலுமாக குலைத்து வருகிறார். இல்ல வேண்டுமென்றே செய்கிறார். ஏன்னா மரியாதைக்குரிய மோடி அவர்களை பற்றி பேசினாதான் அவருக்கு விளம்பரம் கிடைக்கும் என்பதற்காக, அவருக்கு போக்கஸ் கிடைக்கும் என்பதற்காக தப்பா பேசுறார். இது ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார். அங்க உள்ள பத்திரிகையாளர்கள், மாணவர்கள் மத்தியில பேசும்போது தேர்தல் நியாயமாக நடைபெறவில்லை. நான் கேட்கிறேன், இப்ப தமிழகத்துல 40-40 எப்படி கிடைச்சது உங்களுக்கு? தேர்தல் நியாயமாக நடைபெறவில்லை என்றால் முதலில் தேர்தல் ஆணையத்தை அவர் குறைத்து மதிப்பிடுகிறார். ஒரு ஜனநாயக முறைப்படி மிகப்பெரிய தேர்தல் நடைபெற்று இருக்கிறது. அதனால நான் 40க்கு 40 ராஜினாமா செய்ய தயாரா? தமிழகத்தில் இன்னைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறீர்களோ, உங்க கூட்டணி கட்சி தலைவரே சொல்லிட்டாரு உங்க வெற்றி உண்மையான வெற்றி இல்லை என்று. இன்னும் சொல்ல போனா 400 இவர்கள் சொன்னார்கள். வெற்றி இலக்கை நாங்கள் அடைந்திருக்கிறோம். ஒரு 100 கூட நீங்க தாண்டல. ஆனா கார்கே சொல்றாரு, இன்னும் ஒரு 20 நாங்க வாங்கி இருந்தா பல பேரை சிறையில் அடைத்திருப்பார்களாம். நாங்க அதிக எண்ணிக்கையில் வாங்கி இருந்தால் நாட்டுக்கு நல்லது செய்வோம் பேசல. இன்னைக்கும் அந்த எமர்ஜென்சி புத்தி தான் உங்களுக்கு இருக்கு. ஆனா அந்த எமர்ஜென்சி புத்தியை வைத்துக்கொண்டு இன்னைக்கு ஜனநாயகத்தை பற்றி அந்நிய நாட்டில் போய் ராகுல் பேசுகிறார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ராகுல் அப்படி இந்திய ஜனநாயகத்தின் மீதும் இந்திய தேர்தல் ஆணையத்தின் மீதும் நம்பிக்கை இல்லைன்னா அங்க போய் கமலா ஹாரிஸ் கூடயோ இல்லைன்னா ட்ரம்ப் கூடயோ ஏதோ ஒரு தொகுதியில போட்டி போடட்டும். அவர் இந்தியாவுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்திய திருநாட்டை போய் மிக மோசமாக பேசி வருகிறார். மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதே மாதிரிதான் சீனாவை பத்தி பேசுறார். இன்னைக்கு மிக மோசமான சீன கொள்கை வைத்திருந்தது அவர்கள் கட்சியை சார்ந்தவர்கள். சீனாக்காரன் போர்டே வச்சான், சினிமாக்கு போர்டு வைக்கிற மாதிரி வச்சான், இந்த இடத்தை நாங்கள் ஆக்கிரமித்துக் கொண்டோம் என்று. ஆனா இன்று பலமான வெளியுறவுத்துறை இருந்து கொண்டிருக்கிறது. அதனால ராகுல் காந்தி தனது பேச்சுக்கு முற்றிலுமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதுதான் எனது கருத்து. அதே போல சகோதரர் திருமாவளவன் அவர்கள், இப்ப எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, அவருக்கு 21 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறதா? அக்டோபர் 2 அவரோட மாநாடு நடக்குமா நடக்காதா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. சரி, அது இருக்கட்டும். அதிமுகவை கூப்பிட்டு இருக்கிறார், விஜயை கூப்பிட்டு இருக்கிறார். இதுல என்னன்னா, குடிச்சவங்களை பத்தி அவர் மாநாடு நடத்துறாரா இல்லனா புதிய முடிச்சு போடுறாரான்னு எனக்கு தெரியல. அதனால கூட்டணிக்கு ஒரு முடிவு கட்டுகிறாரா இல்லன்னா கூட்டணியை முடிவு கட்டுகிறாரா என்பதுதான் நமக்கு சந்தேகமா இருக்கிறது. திமுக கூட்டணியை முடிவுக்கு கொண்டு வருகிறாரா, அதிமுக போன்ற கட்சிகளோட முடிவு எடுக்கிறாரா? இந்த முடிவா அந்த முடிவா? இது குடிக்கு முடிவு கட்டுறதா தெரியல, கூட்டணிக்கு முடிவு கட்டுறதாகவும் கூட்டணியை பற்றி முடிவெடுக்கிறவா தான் எனக்கு தெரியுது. அதனால இன்னைக்கு ஒரு மது ஒழிப்பு என்ற ஒரு பெயரை வைத்துக் கொண்டு ஒரு சலசலப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார். அதுதான். ஏன்னா இப்போ 3 வருடம் அவங்க கூட இருந்துட்டு அதை பத்தி எல்லாம் பேசல. இதோட பெரிய பெரிய பிரச்சனைகள் அப்பொழுது பேசல. அதனால இவர்கள் எல்லாவற்றையுமே அரசியலாக்கி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் நல்லது மக்களுக்கு செய்ய வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு நாங்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம் என்பதற்காகத்தான் நாங்கள் நேர்மறையாக உறுப்பினரை சேர்த்துக் கொண்டிருக்கிறோம். வெற்றிகரமாக நாங்கள் அந்த இலக்கை முடிப்போம் என்பது எனது கருத்து. நாங்க என்னைக்குமே அண்ணன் திருமாவளவன் பாஜகவை அழைக்க மாட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியும்.
அதனால அவங்க அழைக்கலன்னு இல்ல, அவங்க அழைக்கலன்றதுக்காக மது ஒழிப்புல நாங்க தீவிரமா இருக்கிறோம் இல்லன்றதுல, நாங்க மது ஒழிப்புல என்னைக்குமே தீவிரமா இருக்கிறோம். நாங்க அதுக்காக மாநாடு நடத்தினோம், நாங்க அதுக்காக கூட்டம் போட்டோம், ஆர்ப்பாட்டம் நடத்தினோம், எல்லாமே நடத்தினோம். ஆனா அவங்க எப்படி ஒரு போலி மது ஒழிப்பு, இது போலி மதச்சார்பின்மை மாதிரி ஒரு போலி மது ஒழிப்பை அவர்கள் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கெல்லாம் உண்மையான மது ஒழிப்பாளர்கள் என்பதுதான் எனது கருத்து. விவகாரத்துல மத்திய கல்வி அமைச்சர் பதவி விலகணும்னு சொல்லிட்டு செல்வ பெருந்தகை வலியுறுத்தி ஒரு நீண்ட நெடிய அறிக்கை விட்டிருக்காரு. முதல்ல நமது கல்வித்துறை அமைச்சர் பதவி விலகட்டும். செல்வ பெருந்தகை ஏன் அது சொல்லல? நாம பள்ளியில ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கலன்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா பள்ளியில ஆசிரியர்கள் பாடம் எடுப்பதற்கு பதிலாக ஒரு குழந்தை பாடம் எடுத்துக் கொண்டிருக்கிறது. இதற்கு என்ன சொல்றாரு அன்பில் பொய்யாமொழி? இந்த சில பேரை கைது செய்தலில் அந்த நடவடிக்கையை, அந்த தீவிரத்தை ஆசிரியர் பெருமக்கள் 30,000 பேருக்கு மேல வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அவர்களின் பிரச்சனையை நீங்க தீக்கல. ஆக இன்னைக்கு பள்ளி கல்வித்துறை தள்ளாடி கொண்டிருக்கிறது. ஆனா முதலில் தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜினாமா செய்யட்டும். இன்னொன்று, புதிய கல்விக் கொள்கையை கல்வியை மேம்படுத்துவதற்கான ஒரு திட்டம். ஆனா இவர்கள் கல்வியை குறைப்பதற்கான அத்தனை திட்டங்களையும் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். பள்ளிகளில் இன்னைக்கு கூட ஒரு செய்தி வந்திருக்கு, மாநகராட்சி பள்ளியில 5 வகுப்புகள் ஒரு 300 சதுர அடிக்குள்ள நடத்தப்பட்டு வருகிறது அப்படின்னு. ஆக உங்களோட பள்ளி கல்வித்துறை எங்கே சென்று கொண்டிருக்கிறது? அதனால செல்வ பெருந்தகை அவங்க திருமாவளவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு, செல்வ பெருந்தகைக்கு இப்ப சந்தேகம் வந்துருச்சு. நேத்து போய் ஒரு அஞ்சலி செலுத்த போன இடத்துல சொல்லி இருக்கிறார், எங்களுக்கே பாதுகாப்பு இல்ல, எந்த விதத்திலும் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல, கூட்டணி கட்சிக்கே இந்த பிரச்சனைனா நாங்க என்ன பண்றது அப்படின்னு. ஆக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கட்சிகளிடம் இருந்து ஒரு எதிர்ப்பு குரல் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பித்திருக்கிறது என்பது 2026 திமுகவோட இருந்தால் அவர்களுக்கு நம்பிக்கையாக வெற்றி கிடைக்காது என்பதை ஒவ்வொரு கட்சியாக உணர ஆரம்பித்திருக்கிறது என்பதைத்தான் நமக்கு காட்டுகிறது. அது அவரோட அது எல்லாருக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அது அவரோட கருத்து, அவர்கிட்ட கேட்டா. நான் எங்க கட்சியில என்ன முக்கியத்துவம் அளிக்க வேணுமா, தேர்தல் அப்பெல்லாம் அவரெல்லாம் கூப்பிட்டு நாங்க நிறைய பணி கொடுத்தோம். அதனால அது அவர்கிட்ட தான் நீங்க கேட்கணும். நன்றி தம்பிங்களா, நன்றி.